செய்வாங்க கேட்டால் இப்படியெல்லாம் தன்னுடைய தீமைக்கு என்ன செய்வான், கெட்டவர்களை முன்மாதிரி எடுத்துக்கொள்வான். கெட்டவர்களை முன்மாதிரி எடுத்துக்கொண்டு அவன்லாம் பாவம் செய்யலையா, அவன்லாம் கேடு கெட்ட செயலில் ஈடுபடலையா, நான் செஞ்சா இப்படிலாம் சைத்தான் பேச வைப்பான். சைத்தான் என்பது மனோ இச்சையை தூண்டுவான். சைத்தானுடைய வேலை என்ன, மனோ இச்சைகளின் அடிப்படையில் பல்வேறு வகையான வாத பிரதிவாதங்களை செய்ய வைத்து தான் செய்வது பாவம் என்பதை கூட உணர்த்தாமல் அதெல்லாம் புண்ணியங்க நல்லது தானே என்று சொல்லி சைத்தான் வழியிலிருந்து நரக படுகொலையில் தருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சைத்தான் வந்து தொழுகையில கையை வச்சு தொழுகையை பாலாக்குறான், நல்லவர்களை பாலாக்குறான், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய எல்லா வாசனையும் அணைக்கிறான், தர்மம் கொடுக்காதே, அதுபோல வந்து ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்காதே, இந்த எல்லா விவகாரங்களையும் நன்மையை தீமையை தடுக்காத என்றெல்லாம் சைத்தான் வந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறான் என்று குர்ஆன் பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பலியார் சென்ற ரசூலுல்லாஹி நபிகள் நாயகம் உரை நிகழ்த்துறாங்க. நம்ம ஒன்றை போன்ற பேச்சாளர் அந்த பேச்சாளர் இந்த பேச்சாளர் உண்மை கிடையாது. மாநில பேச்சாளர் உரையாற்றுகிறார், அந்த இயக்கத்தினுடைய மாவட்ட பேச்சாளர் உரை நிகழ்த்துகிறார், இவர் சர்வதேச பேச்சாளர், எல்லா பயிலுமே நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அறிவுக்கடல், இவர் அறிவுக்கடல், எவனும் அறிவுக்கடலாம் கிடையாது. எல்லா குர்ஆன் சொன்னா ஒருவருக்கு மேல ஒருவர் அறிவாளி இருக்கிறார். நபிகள் நாயகம் எப்படிப்பட்ட அறிவாளி, உண்மையிலே இறை தூதர்கள் நபிமார்கள் தான் அறிவாளி. அதான் யதார்த்த உண்மை. இப்படி படிச்சிருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறான், பெரிய பெரிய வக்கீலுங்கிறான், எல்லா டாக்டருங்கிறான், எல்லா அயோக்கியம் பெற்ற எல்லா தீமையும் இருக்கும். ஒரு தீமை வந்து நான் காட்ட முடியுமா? எல்லா தீமையும் இருக்குது. விபச்சாரம், வட்டி, திருட்டு, பொய், ஃப்ராட் வேலை எல்லாம், வியாபாரத்தில் மோசடி, திருக்குள்ள எல்லாம் நபிகள் நாயகம் அறிவாளி. உலக பார்வையில் பெரிய கலெக்டரு, டாக்டர், வக்கீல், போலீஸு எல்லாருமே எல்லாம் சேட்டைகள் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். இது அறிவாளி கிடையாது. உலகத்து பார்வையில் அறிவாளின்னு ஒரு போலி தோற்றம். நிஜ அறிவாளி யார்? இந்த செயலுக்கு அப்பாற்பட்டவன் தான். கேடு கெட்ட பாவமான காரியங்களுக்கு விதை கூட நல்ல நன்மையான காரியங்கள் செய்பவர்கள் தான் அறிவாளிகள். எல்லா அறிவாளியும் கூட்டி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர்கள்லாம் பெரிய அறிவாளி. அந்த நபிகள் நாயகம் உரை நிகழ்த்துறாங்க. மஸ்ஜித் நபி பயாசல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது 3 பேர் வந்தாங்க. 3 பேர் வந்தா ரசூல் பயாச சத்தம் கேட்டு பயான் ரசூலா பண்றாங்களே, ரசூலோட உரை கேட்குது. 2 பேர் பயாசம் வந்துட்டாங்க. பள்ளியாசல் உள்ளே நுழைந்து என்ன செய்யறாங்க, ஒரு சப்புல இருக்கிறாங்க. பட்டமிட்டு சகாபாக்கள் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரே ஒரு இடம் பேலன்ஸ் இருக்குது. அதுல 2 பேர் வந்து ஒரு ஆள் உட்கார்ந்தார். அந்த இடைவெளி உள்ள வட்டத்தை நிரப்பிவிட்டார். இன்னொரு வைக்கப்பட்டு பின்னாடி பார்த்தார். 3 பேர் வந்தாங்க. 3 முஸ்லீம் காரணம் கிடையாது. ஒரு யூதனோ கிறிஸ்தவனோ நெருப்பு போனங்கியோ ஒரு நாத்திக வேலை கிடையாது. இஸ்லாமியர்கள். அந்த 2 பேர் உள்ள வந்து மேல சொன்ன உட்காந்துட்டாங்க. ஒரு ஆள் புறக்கணிச்சு போயிட்டான். சைத்தான் தூண்டுதல். சைத்தான் கேட்கணுமோ அப்படின்ட்டு என்னங்க சொல்லுவோம், என்னங்க நாடா, என்னங்க நல்லா 60 வருஷம் 20 வருஷம் காட்டு முன்னாடியே வாழுவோம், மனோ இச்சைப்படி வாழுவோம், இப்படி முடிவு எடுத்துட்டு செய்யறான். நபிகள் நாயகம் உரையை புறக்கணிச்சு போயிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் முடிச்சு சொன்னாங்க, நான் அந்த 3 பேரை பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லாஹ் ஒருவர் உள்ள வந்து வட்டமான சபையுடைய இடைவெளியில அமர்ந்து கொண்டவர் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொண்டார். கணக்கின்றி அவருக்கு நன்மை வந்தார்ல, கூச்சப்படலையில, வெட்கப்படலையில, பார்த்த பயான் ஆர்வத்தோடு வந்தார்ல, ஆர்வத்தோடு என்ன சொல்ல போறாங்களே, பயான் பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்தார்ல, இவருக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். வெட்கப்பட்டு பின்னாடி உட்கார்ந்தார்ல, சபையிலிருந்து பின்னாடி இவருக்கும் அல்லாஹ் அருள் புரிகிறான் சொல்றாங்க. இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட்ல உள்ளவங்களுக்குண்டான கிரேடு கிடையாது, நன்மை இருக்குது. அவர் உயர்ந்தத்துக்கு போயிட்டார். ஃபர்ஸ்ட் பட்டத்தை நிரப்பினார்ல, அவர் இன்னொருத்த கடந்து போயிட்டாங்க பார்த்தீங்களா, அவர் சைத்தான் தூண்டுதல். சைத்தான் இந்த மாதிரி வேலை சொன்ன சைத்தானுடைய தாக்கத்துக்கு ஆளாக்கப்பட்டு ஓடி போயிட்டான். உரையை கேட்காம அவரை எல்லாம் வந்து அவரை அந்த கருணைகள் கொண்டு பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானார். சைத்தான் வழிகிட்டு விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை புகாரில பார்க்க முடிகிறது என்று சொன்னார். இப்படி சைத்தானுடைய விஷயங்கள் வந்து ரமலான் வருது அல்லாஹ்வுடைய அருளால. சரியா, இந்த ரமலான் மாசத்தை அடையிறதும் நல்ல எண்ணம் வைக்கணும். அடைந்து நோன்பு வைப்பேன், தொழுகுவேன், இரவு தொழுகுவேன், பயான்கள்ல கலந்து கொள்வேன், அல்லாஹ் இறையச்சம் மென்மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று நல்ல எண்ணம் வைத்து அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் திட்டமிடணும். ரமலானுக்கு முன்னாடியே இன்றைக்கு தான் ரமலான பிறை 1
நம்ம சுன்ன ஜமாத்துல ஏதோ குழப்பவாதிகள் தானே காலத்துக்குமே சைத்தான்கள் சுன்ன ஜமாத்துல உள்ள டவுன் ஹாஜி என்பவர் மற்ற சுன்ன ஜமாத் மக்கள் அறியாத மக்கள் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க சொல்லுவதை கேட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா அஜித் சொல்லிவிட்டாரு, டவுன் ஹாஜி சொல்லிவிட்டாரு. வணக்க வழிபாடுகள்ல நமக்கு அல்லாஹ் சொல்ல மெயின். பிறை பார்த்து நோன் பண்ணி பிறை பார்த்து நோன்பை விடுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை இல்லையா? இவர் வருஷம் குழப்பறாரா இல்லையா? எங்கேயோ பிறை பார்த்து அறிவிச்சிருக்கிறார். எங்க ஆந்திராவோட பிறை பார்த்து இடத்த கூட சொல்ல, ஆந்திராவும் சொல்லல, அந்த ஒரு கலப்பாங்க ஏதோ ஒரு பகுதி, அந்த 2-3 பகுதியில பார்த்தோம் சும்மா தமிழ்நாடு மாதிரி காட்டுறதுக்காண்டி உள்ள போய் மேல எங்க பார்த்து என்னன்னு பார்த்தா இது ஆந்திரா மாநிலத்தில் உள்ள ஒரு இடம். அதை அறிவிச்சு நேற்று அறிவிச்சு விட்டார். தமிழகத்தில் எந்த பகுதியிலும் துறை தென்படவில்லை, ஆனால் இவர் அறிவிச்சார். சிந்திச்சு பாருங்க. அப்ப நம்ம தூக்கி போட்டு தமிழ்நாடு அல்லா சொல்லிட்டான். ஊர்ல எவனுமே பெருனா கொண்டாட வரல, ஒரு 10 ஒரு குடும்பம் கூட கொண்டாடுறீங்க, நீங்க தான் சொந்தத்துக்கு போறீங்க. அல்லாஹ்வே நான் ஒரு தீர்மானத்தை நபிகள் நாயகமுக்கு நான் சொல்லி முகம்மது நான் தீர்மானிச்ச பொழுது மனோவிச்சை பின்பற்றுவீர்களா என்று ஊர்ல ஒரு 10 பேர் அன்றைக்கு பெருனா சொல்லுவாங்க. என்ன போய்ங்க உங்களுக்கு தான் சொந்தம். ஊர்ல உள்ள நாட்டில் உள்ள எல்லா பணிகளுக்கு போய் ஒரு தீர்மானத்தை டவுன்ல காட்சி சொன்னார்கள் முடிவெடுத்தாங்கன்னு சொன்னா பிறகு பார்த்தாமலே பொய் சொல்லி பார்த்ததாக தமிழகம் ஒரு முடிவு வைத்திருக்கிறது இங்கேயோ பார்த்ததை அறிவிச்சாங்கன்னு சொன்னா அதை ஏற்றுக்கிட்டு நம்மளும் பின்னாடி போனோம்னா அதை கேள்வி கேட்க மாட்டானா? எதற்கு நான் இறைத்துவரை அனுப்பினேன், எதற்கு குரானை தந்தேன் என்று அதனால இப்படியெல்லாம் குழப்பக்கூடாது என்பதை அவர்கள் அறிவுரையாக சொல்லிக்கிறோம். இன்றைக்கு தான் ஷாபாவுடைய திரை, நேற்று ஒன்று அறிவிச்சுட்டாரு அவரு, ஆனால் இன்றைக்கு தான் மதிப்புள்ள ஷாபாவுடைய திரை 1. அப்ப ரமலான் வரும் பொழுது ரமலானுக்கு நம்ம தயார்படுத்த வேண்டும் என்பதை ஒரு செய்தியாக நம்ம சொல்லிக்கிறோம். இறைவனுக்கு கஞ்சிங்க இன்றைக்கு இப்போ ஈகோ நீயா நானாங்கிற படமாக்குறது அர்த்தம் இருக்கிறாங்க. நீயா நானா பார்ப்போம் சுண்ண தான் தவீதான் இருக்கிறாங்க. அல்லாஹ் இறைச்சல் எந்த பயமும் இல்லை. அல்லாவுடைய பயமும் ஏன் பயப்படும்? மூத்தா போறவரை பயப்பட மாட்டாங்க. இறைச்ச உடையவர்களை தவிர இந்த கெட்ட சைத்தான்கள், சைத்தான் யார் மீது இறங்கி விட்டானோ, சைத்தான் யாரின் மீது இறங்கி விட்டாலும் பயப்பட மாட்டாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் முடிவு கட்டக்கூடிய இடம் வறுமைதான். கெட்டவன நரகத்தில் எரிப்பதும் நல்லவர்களுக்கு கண்ணியமான சுமணபதிகள் அல்லாஹ் கொடுப்பதும் அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு சில செய்திகள் தான் குர்ஆனுடைய வசனங்கள் அல்லாஹ் சொன்ன சைத்தானை குறித்து சொல்லும் பொழுது 4வது அத்தியாயம் 118வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லஅனல்லாஹ் அல்லாஹ் அவனை சைத்தானை சபித்து விட்டான். وقال لأتخذن من عبادك نصيبا مفروضا ولو لننهم ولو منينهم ولعامرنهم فليبتكن آذان الأنعام ولعامرنهم فليغيرن خلق الله ومن يتخذ الشيطان وليا من دون الله فقد خسر خسرانا مبينا. 4வது அத்தியாயத்துடைய 118 119 இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வே லஅனத்துல்லாஹ் சைத்தானை சபித்து விட்டேன். வகால லஅத்தகிதன மின் இபாதிக நஸீபன் மஃரூலா, உங்களுடைய அடியார்களை குறிப்பிட்ட தொகையினரை வென்றெடுப்பேன். சைத்தான் சொல்றான், அவர்களை வழிகெடுப்பேன். எப்படியெல்லாம் வழிகெடுப்பேன் தெரியுமா? அவர்களுக்கு தவறான ஆசை வார்த்தைகளை கூறுவேன். உபச்சாரம் பண்ண, ஆபாசம் பாரு, சீத்தாம நட, அடுத்தவனை ஏமாத்து, பிராடத்தனை பண்ணு, கோல்மால் பண்ணிட்டு எல்லாம் சொல்லி காட்டணும். அந்த மாதிரி எல்லா கேடுகளை சினிமாத்துக்கு போ. சினிமாத்துக்கு பழையாசில மக்கள் பயன் நடக்க மாட்டாங்க. பழையாசில பக்கத்துல பயன் நடக்கும் போக மாட்டாங்க. எங்கேயோ சினிமாத்துக்கு போவோம் வேணும் பஸ்ல நம்ம நண்பர்களை கூட்டிக்கிட்டு இந்த மாதிரி சினிமா படம் பார்க்க, அந்த கேட்ட செயல் செய்ய, இப்படி எல்லாம் அதெல்லாம் சொல்லி காட்டுகிறாங்க. சீத்தா என்ன செய்யறான் சொல்றான், வந்துக்கிட்டு உங்களுடைய அடியார்களை குறிப்பிட்ட தொகையினரை வென்றெடுப்பேன், அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களுக்கு தவறான ஆசை வார்த்தைகளை கூறுவேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான். அவர்களுக்கு கட்டளையிடுவேன். சைத்தான் சொன்னான், அவர்கள் கால்நடைகளின் காதுகளை அறுப்பார்கள், மீண்டும் அவர்களுக்கு கட்டளையிடுவேன். அல்லாஹ் வடிவமைத்த வடிவமைத்தான இந்த உருவங்களை மாற்ற வைப்பேன் என்று அவன் இறைவனத்தில் கூறினான் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்று சைத்தானை பொறுப்பான ஆக்கிக் கொள்பவன் வெளிப்படையான நட்டவனத்தை விட்டான் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதில் என்ன நிறைய விஷயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், சைத்தானாகிய அவன் என்ன செய்யறான்? அல்லாஹ் பல விஷயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுவார்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றக்கூடிய அளவு சைத்தான் மனுஷனை அவர்கள் ஆக்கி வச்சிருக்கான். இன்றைக்கு 9 அரவணைகளை பார்க்குறீங்களா இல்லையா? இவெல்லாம் உண்மையிலேயே ஆம்பளை தான். இவன் உறுப்புகளை மாற்றி கும்பலமாய் போகணும்.
மார்பகத்தை வச்சு பெண் இதை வச்சு ஆப்ரேஷன் பண்ணி அதனால படைப்பை மாத்துறானா இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஆம்பளை என்ன பொம்பளை ஆம்பளை நடப்பா, ஒரு பெண் என்ன செய்வான்னு கேட்டா ஆண்கார மாதிரி என்ன செய்வா, அந்த மாதிரி பார்ப்போம். அப்படியே நடந்து ஃபேண்ட் போட்டு சட்டை போட்டு பைக்கு அந்த மாதிரி எல்லாம் இன்றைக்கு கற்புடைமைவாதிகள், சிந்தனைவாதிகள், அறிவுடைகள் சொல்லக்கூடிய ஒன்றான முட்டாள் சிற்பிகள், முட்டாள் பயில்களை இருக்கிறாங்க. அப்போ சைத்தான் என்ன செய்யறான்னு கேட்டா எல்லா படைப்புகளை மாற்றி பொண்ணையனாக்கி விட்டு இந்த மாதிரி ஒரு பொம்பளை ஆம்பளை ஆக்கி விட்டு பல்வேறு கேடுகிட்ட செயல்களை செய்ய வைப்பேன் செய்தான். இப்படி எல்லாம் பண்ணி தான் நலத்திற்கு போய் உங்களை சல்லாதிப்பே சொல்லி காட்டுறாங்க. எல்லாம் முடியை என்ன செய்வாங்க, எல்லா படைப்பை மாற்றுது. எல்லா முடியை வந்து என்ன செய்வாங்க, ஏன்னா சின்ன பேர் வெட்டுவாங்க, இளைஞர்கள் வாலிபர்கள்லாம் நாய் கொரோனா மாதிரி வெட்டுவாங்க. கொரோனா வைரஸை காட்டுவாங்க முடிய, கொரோனா வைரஸுக்கு வந்து அந்த தொலைநோக்கு கருவியில காட்டுற மாதிரி காட்டுவான். அந்த மாதிரி இங்க வெட்டி இங்க குரம்பி பழத்தமா வச்சு இங்கிட்டு ஒரு கட்டிக்கு அங்கிட்டு ஒரு கட்டிக்கு பாட்டு சைக்கிள் நாய்க்கு தோட்டம் 10 பேர் கண்ணை போட்டு அடிக்க சொல்லும். இப்படி எல்லாம் செய்யறாங்க. சைத்தான் சொல்லுவான், அல்ல அப்படி படைப்பை மாற்ற வைப்பேன். இறைவன் படைப்பை மாற்ற வச்சு அந்த சினிமா கூத்தாடி போய் இந்த கூத்தாடி போய் இவங்க மாதிரி நடத்த வைப்பேன். நல்லா சைத்தான் உத்தரவு போல சைத்தான் சொல்றான். எல்லாத்த வாக்குறுதி வாங்கிட்டு வந்தா மறுமை நாள் வரைக்கும் அவகாசம் பெற்றுதான் ஒரு வழி எடுக்கிறான். அவங்க வழியில விட்டு எவெல்லாம் போறானோ அத்தனை பேர் நரகத்துக்கு வழி கிடைக்கிறது உணர்ந்து நாம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நல்ல காரியங்களை செய்வோம், இறைவனை கட்டுப்பட்டு வருவோம் என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல வந்து எவைதும் போய் மண்ணியும் வமா எவைதும் ஷைத்தான் இல்லா குரூரா 4வது அத்தியாயம் 120வது இறை வசனம். அவர்களுக்கு அவர் வாக்களிக்கிறான். ஷைத்தான் ஆசை வார்த்தைகளை கூறுகிறான். ஷைத்தான் அவர்களுக்கு ஏமாற்றத்தையே வாக்களிக்கிறான். உலாயிக மஅவாஹும் ஜஹன்னம் வலா யஜிதுன அன்ஹா மஹீஸா. அவர்கள் தங்கும் இடம் நரகம், அதிலிருந்து தப்பிக்கும் வழி அவர்கள் காண மாட்டார்கள். எல்லாம் சொல்லிட்டு 122 நல்லவர்களுடைய பரிசை எல்லாம் சொல்கிறான். ஈமான்தாரிகள் இறைச்சமுடையவர்கள் பரிசை பற்றி எல்லாம் பேசும் பொழுது வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி சனுத்ஹிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹா அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா வஅதல்லாஹி ஹக்கா வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா. 4வது அத்தியாயம் 122வது வசனம். நம்பிக்கை கொண்டு நன்மைகள் செய்வோரை சொர்க்க சோலைகளிலே நுழைய செய்வோம், அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும், என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுவே அல்லாஹ்வின் உண்மையான வெற்றி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா. அல்லாஹ்வை விட உண்மை பேசுவான் யாரானா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் அப்படிப்பட்ட சுத்தத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவர்களை மாற்றிட வேண்டும் என்று சொல்லி ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த இந்திய தேசத்தில் சங் பரிவார ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த ஆட்சியில் இஸ்லாமிய சமுதாயத்தை இந்த சிஏஏ கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து 2020 2000 இந்த மாதிரி சிஏஏ கொண்டு வந்து அசாமில் பல்வேறு பகுதிகளில் 2019 20 கொரோனா காலம் இதையும் பார்க்க எல்லாம் அந்த மாதிரி நினச்சிட்டாங்க. அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லீம்களை எல்லா பாஷைகள் எல்லா பேருக்கும் இஸ்லாம் முஸ்லீம்களை தவிர இந்த நாட்டிலேருந்து வந்தாலும் அத்தனை பேருக்கும் இந்தியாவோட குடியுரிமை அப்படின்னு சங் பரிவார ஆர்எஸ்எஸ் வெறியர்கள் சட்டத்தை கொண்டு வந்து சிஏஏ அப்படி கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி உள்ள சட்டத்தை நமக்கு முஸ்லீம்களை மட்டும் கரண்டி அடிப்போம், உனக்கு இடம் கிடையாது, பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு போய் தொலைஞ்சிக்கணும்னு சொன்னாங்க. இன்றைக்கு அல்லாஹ் என்ன செய்யணும், அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களுக்கு எல்லாம் கடும் சூழ்ச்சியாளர் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி பெரித்தனம் பிடிச்சி ஆட்டக்கூடிய சங் பரிவார ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவங்களுக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் அமெரிக்காவில் ட்ரம்ப் என்ன செஞ்சிருக்காங்க. இப்ப 7 லட்சம் பேர் அதுக்கு மேல கூட அவங்க அமெரிக்காவோட குடியுரிமை சொல்லி இருக்கிறாங்க. இல்லை 3 பேர் வெளியேற்ற போறாங்க. எல்லாம் வந்து ஃப்ராட் ஏமாத்திட்டு வர்றாங்க, படிக்க போறேன்னு வர்றாங்க, சுற்றுலா போறேன்னு வர்றாங்க, பேர் வேலை பார்க்க போறேன்னு வந்து குடியுரிமைக்கு இருக்கிறாங்க. இல்லை இவங்க 7 லட்சம் வேலையை காட்டின்னு அனுப்புறான். இங்கே இந்தியாவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் சோத்துக்கு பல பேர், சில கோடீஸ்வரங்களை தவிர நடுத்தர வந்த ஏழை எளியவங்கள்லாம். 7 லட்சம் பேர் ட்ரம்ப் போய் அமெரிக்காவுடைய புதிய அதிபராக பொறுப்பேற்றவன் துரத்தி விட்டான்னு சொன்னா என்னடா இந்தியாவோட சொல்ல தோற்று கணக்கு எடுக்கிறாங்க. இப்போ இப்படி ஓடி வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் காலேஜ் படிச்சுக்கேன்னு வருவான். இப்படிலாம் என்ன செய்யலாம், புள்ளி விவரங்களோட அவன் சொல்லி 7 லட்சம் பேரை வந்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பி வைப்பேன்னு சில சட்டங்கள்லாம் போடுறான்.
ஒன்று விமானத்தை வந்து நீ கூட்டிகிட்டு போ, இல்லாட்டி நான் என்னுடைய ஃப்ளைட்டில் உங்களால் வந்து இறக்கி விடுவேன், அதுக்கு அனுமதி கொடுலாம் கேட்டு போன மாதிரி ஒரு 6-8 சட்டத்துக்களை போடுறோம். இப்போ முஸ்லீம்களுக்கு எங்களை எப்படி பாதிப்பு ஏற்படுத்தினா சிஏன்னு சொல்ல, உனக்கு எங்களுக்கு ஒன்று நான் நல்லாட்ட கேட்டால் உன்னை எதிர்த்தோம், சட்ட ரீதியில் போராட்டம் உண்டு. ஆனால் இன்றைக்கு இந்திய குடிமக்கள் வெளியேற்றான அவங்க என்ன அவனால் செய்ய முடியும்? ரொம்ப அமெரிக்கா அதிபரை இந்த மாதிரி இந்தியாவில் நாசமாக்குறாங்க, இந்த ஆட்சியாளர்கள் அழிய வேண்டும் என்று அல்லாஹ் பிரார்த்திப்போம் என்று சொல்லி ஜும்மாவுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். அது குறிக்கும் வஷ்குருளி வளா தற்குறோம்.